உலக வரலாற்றில் அழியாத தடம் பதித்த யுத்தம்னா அது குருஷேத்திர போர் தான். குலமும் குடும்பமும் எதிரே நிற்க, உறவுகள் ரத்தம் சிந்த, உலகமே அதிர்ந்த போர்க்களம் அது. அப்படிப்பட்ட குருஷேத்திர போரில் அன்று 17வது நாள். சூரியன் கூட காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து தனது மகன் கர்ணனின் யுத்தத்தை பார்க்க எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது போல இருந்தது. குருஷேத்திர போர்க்களமே ஆவலுடன் இருந்ததை தொடர்ந்து அவர்கள் எதிர்பார்த்தபடியே யுத்தமும் ஆரம்பமானது. அம்புகள் மின்னல் போல பறந்தன. சக்கரம் இடியென உருண்டு உலகமே அதிர்ந்தது. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே மிகப்பெரிய யுத்தம் நடக்க, இதில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பதை யூகிக்க முடியாத அளவுக்கு மிக கடுமையான யுத்தமாய் இருந்தது. ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரம் ஒன்றை செலுத்த கர்ணனின் தேரை 100 கஜம் தூரத்திற்கு தள்ளிவிட்டார். ஆனால் மீண்டும் முன்னேறிய கர்ணன் அதே போன்றதொரு சக்திமிக்க அஸ்திரம் ஒன்றை அர்ஜுனனின் தேர் மீது செலுத்த, அதனால் 10 கஜ தூரத்திற்கு பின்னோக்கி போனது அர்ஜுனனின் தேர். இங்கு 1 கஜம் என்பது 3 அடியை குறிக்குது. அப்போது தேரில் சாரதியாய் இருந்த ஸ்ரீகிருஷ்ணர், ஆஹா அற்புதம் அற்புதம்னு தன்னையும் அறியாம ரொம்ப சந்தோஷமா கர்ணனை பாராட்டுறாரு. அதை பார்த்த அர்ஜுனனுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மறுபக்கம் பொறாமையாவே இருந்தது. நாம் இதே அஸ்திரத்தை எய்து கர்ணனின் தேரை 100 கஜ தூரத்திற்கு தள்ளியதை இந்த கண்ணன் மகிழ்ச்சி அடையவும் இல்லை, பாராட்டவும் இல்லை. ஆனால் கர்ணனோ வெறும் 10 கஜ தூரத்திற்கு நம் தேரை தள்ளியதை மெச்சுகிறானே, இதென்ன அநியாயம், இதென்ன விந்தை. தக்க சமயம் வரும்போது கிருஷ்ணரிடம் இதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும்னு நினைக்கிறாரு அர்ஜுனன். அர்ஜுனன் மனசுல இப்படி ஒரு சந்தேகம் ஓடிக்கொண்டிருப்பது கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன? அவனாகவே கேட்கட்டும், இதற்கான காரணத்தை சொல்லலாம்னு கிருஷ்ணனும் நினைக்கிறாரு. இப்படியே இந்த நிகழ்வு கடந்து போகுது. சரி, கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனை விட்டுட்டு கர்ணனை பாராட்டினார்? இதன் மூலம் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பத்தை தீர்த்து வச்சாரா ஸ்ரீகிருஷ்ணர்? இதற்கான விடை இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால வீடியோவை முழுவதும் பாருங்க. கூடவே இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனதிற்கு நிம்மதியும் ஆன்மாவிற்கு அர்த்தமுமாய் இங்கே தொடங்குகிறது உங்கள் ஆன்மீக பயணம். இது ஸ்ரீஸ் ஆப்பிள் ஜோன், அமைதி பேசும் இடம். பாரத போர் முடிந்த 19ஆம் நாள். அந்த கால வழக்கப்படி போரில் வென்ற மாவீரர்களுக்கும் மன்னர்களுக்கும் மாலை மரியாதை செய்யும் விழா ஒன்று நடக்கும். போரில் பங்கேற்ற தேர்கள் வரிசையாக நிறுத்தப்படும். தேரோட்டிகள் கீழே இறங்கி மண்டியிட்டு நிற்பார்கள். மன்னன் கீழே இறங்கியதும் தேர்ப்பாகர் மன்னனை வணங்கி மாலையிட்டு வெற்றி கோஷம் முழங்குவார். அதன் பிறகு போரில் வெற்றி தேடி தந்த தேர்ப்பாகனுக்கு மன்னன் பொன்னும் பொருளும் சன்மானமும் தந்து கௌரவிப்பார்கள். குருஷேத்திர போர் வெற்றிகரமாக முடிந்த பின் வெற்றி கண்ட பாண்டவர்களுக்காக இந்த விழா ஏற்பாடாகி இருந்தது. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 5 ரதங்களும் வரிசையாக நிற்க மரியாதை விழா சடங்குகள் ஆரம்பம் ஆயின. தர்மனுடைய தேரின் முறை முடிந்த பின் பீமனது சாரதி அவனை வணங்கி வாழ்த்தினான். பரிசாக விலை உயர்ந்த ரத்தின மாலையை வாகனுக்கு அணிவித்து கௌரவித்தான் பீமன். மேலும் பூமியும் பொன்னும் பொருளும் வழங்கினான். வெற்றி கோஷங்கள் வானை பிளந்தன. அடுத்தது அர்ஜுனனின் ரதம். சாரதியோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். யாருக்கும் கிட்டாத மாபெரும் பாக்கியம் தனக்கு கிடைக்க போகுதுன்னோ, பகவான் கிருஷ்ணனே தன்னை வணங்கி பாராட்ட போகிறாருன்னு நினைச்சு ஒரு கணம் தன்னை மறந்த நிலையில் இருமாப்போடு அந்த அற்புத தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் அர்ஜுனன். ஆனால் கிருஷ்ணர் தேரையை விட்டு இறங்கவில்லை. அர்ஜுனனோ திகைத்தார். உயர்வோ தாழ்வோ எதையும் பொருட்படுத்தாமல் கடமையை நிறைவேற்ற வேண்டும்னு கீதையில் தனக்கு உபதேசித்த கண்ணன் தேர்ப்பாகனுக்குரிய கடமையை செய்ய ஏன் தயங்க வேணும்னு நினைக்கிறாரு அர்ஜுனன். அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனின் அறியாமையை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே, அர்ஜுனா, இந்த தேர் மட்டும் இந்த சடங்குக்கு விதிவிலக்கு, அதனால் நீ முதலில் இறங்கு அப்படின்னு கட்டளையிட அந்த நிமிஷமே தேரிலிருந்து கீழே இறங்குறாரு அர்ஜுனன். அதே நேரம் தன் சகோதரர்களுக்கு கிடைத்த கௌரவம் தனக்கு கிடைக்கலையேன்னு நினைச்சு ஏக்கத்தோட கவலைப்பட ஆரம்பிக்கிறார். கர்மயோகம் என்ற பகுதியாக கடமையை பற்றி அத்தனை தத்துவங்களை சொன்ன கண்ணன் ஒரு தேர்ப்பாகனாக பணியாற்றுவதற்குரிய கடமையை செய்ய ஏன் தயங்குகிறான்?
இதனால் மாவீரனான எனக்கு ஏற்படும் அவமானத்தை ஏன் அவன் எண்ணி பார்க்கவில்லை? நான் கண்ணனை என்னுடைய தேர்ப்பாகனாக ஏற்றுக்கொண்டதால் தானே எல்லோர் முன்னிலையிலும் எனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு நினைச்சு மனம் கலங்கினாரு அர்ஜுனன். ஏற்கனவே ஒரு முறை நான் அவமானத்தை அனுபவித்தேன். இப்போது மீண்டும் இன்னொரு முறை அவமானத்தை சந்திப்பதா? நிச்சயம் கூடாது. இதை பற்றி கிருஷ்ணரிடம் விளக்கம் கேட்காமல் என் மனம் அமைதியடையாதுன்னு இதற்கான விளக்கத்தை கிருஷ்ணரிடம் கேட்க அடுத்த வினாடியே தேரிலிருந்து கீழே இறங்கினாரு கிருஷ்ணர். அதே வினாடியில் தேர்கொடியில் இருந்த ஆஞ்சநேயரும் விலகி மறைந்தார். கிருஷ்ணர் தேரை விட்டு இறங்கிய மறுவினாடியே அர்ஜுனனின் தேர் கொபிரென்று தீப்பிடித்து அக்னி ஜுவாலியுடன் எரிய எல்லோரும் திகிலோடும் ஆச்சரியத்தோடும் பார்க்க யாருக்கும் எதுவும் புரியல. அர்ஜுனா, இந்த பாரத யுத்தத்தில் உன் எதிரிகள் அனைவரின் தாக்குதல்களும் உன் ரதத்தின் மீதுதான் குறிவைத்து நிகழ்த்தப்பட்டன. அவர்கள் போரில் எய்த அஸ்திரங்கள், ஏவி விட்ட தீய மந்திரங்கள், அனுப்பிய தீய சக்திகள் அத்தனையையும் தடுத்து நிறுத்தி யுத்தம் முடியும் வரை இந்த தேருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றி கொண்டிருந்தேன். நான் சாரதியாக அமர்ந்து கொண்டிருந்ததால் தான் இந்த தீய சக்திகள் இதுவரை செயலற்றிருந்தன. படைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்திற்கும் ஆரம்பமும் முடிவும் உண்டு. இந்த தேரின் முடிவு ஏற்படும் தருணம் வந்ததை உணர்ந்தேன். நான் முதலில் இறங்கினால் இந்த தீய சக்திகள் செயல்பட தொடங்கி அந்த வினாடியே தேர் பிடித்து எறிந்து சாம்பலாகும் என்பதை அறிந்திருந்தேன். இப்போது புரிகிறதா? நான் முதலில் இறங்கியிருந்தால் நீ இந்த தீயில் சிக்கியிருப்பாய். இப்போதும் உன்னை காப்பாற்றவே இந்த தேரை விதிவிலக்காக்கி உன்னை முதலில் இறங்கச் சொன்னேன். தேர்ப்பாகனாக பணிபுரிந்த நான் உன்னை வணங்கி வாழ்த்தி நீ தரும் சன்மானத்தை பெற தயங்குவதாக நீ நினைத்தாய். என் எல்லா செயல்களுக்கும் ஒரு காரியம் உண்டு என்பதை நீ அறிய வேண்டும். இதே போல முன்பு ஒரு முறையும் நீ அவமானப்படுத்தப்பட்டதாக கருதுகிறாய். ஆனால் அது முற்றிலும் தவறு. அதற்கான விளக்கத்தை சொல்கிறேன், கேள். அர்ஜுனா, நீ கர்ணனின் தேரை 100 கஜ தூரம் தள்ளினாய். அவன் பதிலுக்கு அஸ்திர பிரயோகம் செய்து உன் தேரை 10 கஜ தூரம் தான் தள்ளினான். இருப்பினும் அவன் செயல்தான் உன் செயலை விட பாராட்டத்தக்கது. ஏனெனில் இது தூர கணக்கல்ல, பார கணக்கு. அவன் தேரை போலவே உன் தேரிலும் ஒரு தேரோட்டியும் ஒரு வீரனும் நின்று கொண்டிருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அது உண்மை அல்ல. உன் தேர்கொடியில் அஞ்சனை மைந்தன் அனுமன் இருந்தார். ஏதோ அவர் உருவம் மட்டும் கொடியில் அடையாளத்திற்காக பொறிக்கப்பட்டிருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் அந்த உருவத்தில் அனுமன் தோன்றியிருந்தார் என்பதை நீ மறந்துவிட்டாயா? அனுமன் இருக்குமிடம் மந்திர தந்திரங்கள் பலனற்று போகும் என்பதால் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உன்னை காக்க உன் தேரில் உன்னுடன் இருந்தார். அவ்வப்போது தனது சக்தியை வெளிப்படுத்தி உனக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அவர் மட்டும் இல்லையேல் என்றோ மந்திர அஸ்திரங்கள் உன் தேரை சாம்பலாக்கி இருக்கும். கர்ணன் உன் தேரை பின்னுக்கு தள்ள அஸ்திரம் ஏதுபோது அனுமன் அஷ்டமா சித்திகளில் ஒன்றான மகிமா என்னும் சித்தியை பயன்படுத்தி மலை போன்ற கனமுடையவராக மாறி உன்னை காத்தார். உன் தேரை அசையவிடாமல் செய்தார். ஆனால் ஆஞ்சநேயரின் சக்தியையும் மீறி கர்ணனின் அம்பு உன் தேரை 10 கஜ தூரம் பின்னுக்கு தள்ளியது. அப்படி என்றால் அவன் அஸ்திர பிரயோகத்தின் வலிமையை நீயே பார்த்துக்கொள். எனவேதான் கர்ணனை மெச்சினேன். உன்னுடைய சுய கௌரவத்தால் தான் உன் சிந்தனை சற்று நேரம் கலங்கியிருந்ததுன்னு ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்ததோட இறுதியாக கிருஷ்ணர், அர்ஜுனா, என் கடமையிலிருந்து நான் ஒருபோதும் தவறமாட்டேன். இப்போது சாரதியாக இருக்கும் நான் உன்னை வணங்க ஆவலாக இருக்கிறேன்னு அவர் கூறிய அந்த கடைசி வார்த்தை அர்ஜுனனின் கண்களை குளமாக்கியது. கண்ணீர் வழிந்த அந்த கண்களை தொடச்சிக்கிட்டு, உண்மைதான் கண்ணா, உன் சக்தியாலும் அனுமனின் சக்தியாலும் தான் நான் தாக்கு பிடித்திருக்கிறேன். கர்ணனை போன்ற வீரனுடன் யுத்தம் செய்தது எனக்கு பெருமைதான் அப்படின்னு கனத்த குரல்ல சொல்லி முடிச்சாரு அர்ஜுனன். இந்த பதிவு நமக்கு உணர்த்தும் கருத்து, நம் நிலையில் இருந்தே ஒன்றை பார்க்கிறோம். நம் எதிரில் இருப்பவர் திறமையை குறைத்தே மதிப்பிடுகிறோம். இதனை உணர்ந்தால்தான் நான் என்ற ஆணவம் அழிந்து அனைவரையும் மதிக்கும் பக்குவம் வளரும். வாழ்க்கை எனும் ரதத்தினில் கடவுளை சரணடைந்தால் இறுதி வரை துன்பத்தையும் தடைகளையும் களைந்து பிறவி பிணையினை கடந்தேற சாரதி போல் நம்மை வழிநடத்தி செல்வார் இறைவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.